ஹாய் காய்ஸ், சாட்டர்டே மார்னிங் செம்ம சில்லுன்னு கிளைமேட்டுங்க. எங்கள் ஊர்லலாம் மழை பொழிஞ்சு தள்ளுது. சரி எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம கல்யாணம் ஆன கோயிலுக்கு போகலாமேன்ட்டு ஒரு எண்ணம். கோயிலுக்குள்ளெல்லாம் போகலை, சும்மா அந்த சரௌண்டிங்கே செம்ம வைப்பாக இருக்கும். அங்கே தாங்க நானும் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கடையம். பாருங்களேன், நெல் அறுவடை பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுற்றியும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா பக்கமும் உங்களுக்கு பச்சை பசேன்னு தான் இருக்கும். நடுவில் இந்த கோயில் இருக்கும். அங்கே தாங்க நம்ம போகிறோம். உங்களுக்கு கோயிலை பார்த்தாலே தெரியுதுல்ல, இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி அம்மன் கோயில். இங்கே வந்து சிவனோட கல்யாணி அம்மனும் சேர்ந்து இருப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட விசேஷம். கோயிலில் கட்டுமான பணி வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே எதுவுமே போகலை. இந்த இடத்த சுற்றி பாருங்களேன், கொஞ்சம் பயங்கர க்ரீனியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப்பில் இருக்கும். இங்கே வந்தாலே ஒரு மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது கோயிலுக்குள்ளே நம்ம போகலை, வேறு எங்கே நம்ம போகிறோன்னு பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ளேயே கோயிலோட குளக்கரை இருக்குது. அங்கே தாங்க நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கே வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்னு தோணும். ஆமாங்க, இந்த லொக்கேஷனில் நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் சமந்தா நடித்த சீமராஜாங்கிற ஒரு மூவியில் ஒரு சாங்கில் இந்த இடத்துல தான் அவங்க நடந்து போவாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தண்ணி கலங்காமல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியோடு வருவோங்க. இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் என்னன்னே தெரியாது, எங்கள் லைஃப்பில் இருக்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு அந்த டைமில் ஞாபகமே வராது. ஏன்னா இந்த தூய்மையான காற்று, இந்த தண்ணி, இந்த இடமே எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனை எல்லாமே மறக்கடிச்சிரும். கொஞ்சமாவது நம்ம நேச்சரோட வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா எப்போயாவது நம்ம இங்கே வரணும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் அடிக்கடி வர்றது. நாங்களும் இதுக்கு முன்னாடி சிட்டி சைடில் தாங்க இருந்தோம். அந்த டைமில் எங்களுக்கு இதோட அருமைலாம் தெரியல. இப்போ நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த நேச்சரோட வைப் இப்போ கூட நமக்கு வீட்டில் இருக்கும்போது தெரியாது. ஏன்னா ஒர்க் பிஸியில் அப்படியே இருந்துருவோம்ல. நம்ம அப்பப்போ ஒரு வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு போகும்போது நமக்கும் அது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பும்போது பயங்கர மழை. சரி அப்படின்னு நனைஞ்சிக்கிட்டே குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி கிட்ட நிப்பாட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்படி தான் எங்களுக்கு இந்த சாட்டர்டே போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.